ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இருக்காரு, பேசலாம். சார், தூத்துக்குடியில் போயிட்டு திடீர் ஆய்வெல்லாம் பண்ணி பல்வேறு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அதன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? அது டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின விசாரணைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். விசாரணை அடிப்படையில் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுக்கும். முழுமையாக இது மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க ப்ராப்பராக போய் சேர்றதுக்காக இருக்கட்டும், இது போன்ற ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படுமா? அது மாதிரியான முறைகேடுகள், அதாவது வேறு வழியில் பணம் வாங்கிட்டு விடுறது போல தடுக்கப்படுமா? நிச்சயமாக நடக்கும். தொடர்ந்து இந்த ஆய்வுகள் நடக்கும். எல்லாரும் சொல்லலாம், பெரிய பெரிய இஷ்யூஸ் இருக்குது, லேண்ட் இஷ்யூஸ் இருக்குது, என்க்ரோச்மெண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்போ பார்ப்பீங்க? நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணலாம், அதையும் பார்க்க தான் போகிறோம். பட் முதல்ல பப்ளிக்குடைய அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ், ஒரு பக்தர்கள் இப்போ நான் ஒரு பக்தராக கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னா எனக்கு முதல்ல அந்த அடிப்படை வசதி, நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்கும் நான் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் போய் சாமியை பார்த்துட்டு வெளில வந்தால் தான் எனக்கு அந்த மன திருப்தி இருக்கும். அப்போ முதல்ல அதை என்ஷூர் பண்ணுற வேலையில் தான் இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஒன்ஸ் இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மற்ற விஷயங்கள்லையும் எங்களுடைய பார்வை இருக்கும், கண்டிப்பாக செய்யும். சார், வரக்கூடிய காலங்களில் குடமுழுக்காக இருக்கட்டும், கோவில் திருப்பணிகளாக இருக்கட்டும், அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் எப்போ தொடங்கும்? நிச்சயமாக இனிமேல் எல்லாமே என்னுடைய நேரடி ஆய்வில் இருக்கும். என்னுடைய நேரடியான கண்காணிப்பில் ஒவ்வொரு ஏற்பாடுகளும் பார்க்கணும் அப்படின்றத மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்க்கணுன்றது தான் என்னுடைய எய்மாக இருக்குது. ஏன்னா அங்கங்கே சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், அதெல்லாம் நடந்துக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். இன்னும் 100% சிறப்பாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய நேரடி ஆய்வு கண்டிப்பாக. நன்றி சார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறை பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்ப ஐயப்பனுடன் சுரேஷ்குமார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.